அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி. முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் இரவு 1 மணிக்குள் இந்த எளிமையான 4 எழுத்தை சொல்லுங்கள் போதும் முழுமையாக விரதம் இருந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத ஆற்றல் வாய்ந்த 4 எழுத்துக்களை கொண்ட திருநாம ஜப முறை. 4 வார்த்தைகள் கூட கிடையாதுங்க, 4 எழுத்துக்கள் மட்டும்தான். இன்கேஸ் நீங்க கோவிலுக்கு போறீங்க அல்லது முறைப்படி நீங்க விரதங்களும் இருக்கீங்கன்னா கூட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 4 எழுத்தை நீங்க உச்சரிக்கலாம். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில மகா சிவராத்திரி அன்று இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்தால் முறைப்படி விரதங்கள் இருந்த முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பார்க்க போகும் அந்த திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்துல உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த பதிவுல சில முக்கியமான பணவசிய பொருட்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை முழுமையாக நீங்க பாருங்க. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த திருநாமத்தை ஜபம் செய்ய வேண்டாம். சிவபெருமான் என் கூடவே இருந்து எனக்கு 16 செல்வங்களையும் வழங்கணும், அனைத்து விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கணும்னு ஒரே பிரார்த்தனையை மட்டும் எல்லாருமே செஞ்சுட்டு இந்த திருநாமத்தை நம்ம ஜபம் செய்யணும். சிவபெருமான் நம்ம கூடவே இருந்தாலே அனைத்து விதமான வெற்றிகளும் நமக்கு கிடைக்கும். சோ இந்த ஒரு பிரார்த்தனையை மட்டும் செஞ்சுட்டு இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை ஜபம் செய்யணும். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்திலிருந்தே இந்த நாம ஜபத்தை செய்யலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4 மணி முதல் அன்றைய தினம் நள்ளிரவு 1 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம், தவறு இல்லைங்க. விருப்பப்படுறவங்க நீங்க நின்று கொண்டே கூட சொல்லலாம். சொல்ல வேண்டிய திருநாமம் மவசிவ மவசிவ மவசிவ. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த சிவபெருமானுடைய திருநாமம். கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும். அதுதாங்க முக்கியமான விஷயம். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். குறைந்தபட்சம் 20 நிமிடங்களுக்கு சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க நீங்க அரை மணி நேரம் வரைக்கும் கூட சொல்லலாம். 30 நிமிடங்கள் வரை சொல்லலாம். நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்ல வேண்டாம். ஏன்னா எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. நீங்க எந்த அளவிற்கு கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் நம்ம சொல்றோமோ அதுதாங்க முழுமையான பலனை கொடுக்கும். சோ பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. 20 நிமிடங்கள் முதல் அரை மணி நேரம் வரைக்கும் இந்த திருநாமத்தை உச்சரித்தாலே போதும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு எளிமையான வழிமுறை இதுன்னு. இன்னும் சிவராத்திரியை முன்னிட்டு சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ண போறோம். இப்ப நம்ம பார்த்த இந்த திருநாமத்தை சிவராத்திரி அன்னைக்கு நீங்க உச்சரிச்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன சிறப்பு தகவல், முக்கியமான சில பணவசிய பொருட்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுடைய தாத்பரியமே பார்த்தோம்னா பணவசியம் மற்றும் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய தாந்திரிகங்கள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில பணவசிய பொருட்கள் மற்றும் நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய சில பொருட்களை பார்க்க போறோம். இவை அனைத்துமே சுத்தமான ஒரிஜினல் ப்ராடக்ட். நீங்க எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா
இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு இந்த ஒரிஜினல் பொருட்கள் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். மேலும் இந்த பொருட்களை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கொடுக்கிறோம். அதிலும் கருங்காலி மாலைக்கு 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். ஆல்ரெடி 4 பேட்ச் நம்ம அனுப்பிட்டோம். இப்ப 5வதாக பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை மாசி மயான கொள்ளை அமாவாசை. அன்றைய தினம் சில முக்கியமான பணவசிய பொருட்கள் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஏறு சிங்கி, வைஜெயந்தி மாலை போன்ற பொருட்களை வச்சு பூஜை செய்ய போறோம். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஏறு சிங்கி கட்டை, வைஜெயந்தி மாலை, கருங்காலி மாலை, லாவா மாலை, கோமதி சக்கரம் போன்ற இந்த பொருட்கள் கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக் இருக்கிறதுனால ஒரு அட்ரஸ்க்கு தலா ஒவ்வொரு பொருட்கள் மட்டும் தாங்க அனுப்ப முடியுது. அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க அடுத்த பேட்ச்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். கருங்காலி மாலை எடுத்துக்கிட்டோம்னா மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலை, வைஜெயந்தி மாலை மற்றும் லாவா மாலைகளை அணியலாம். கருங்காலி மாலை அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடியது, கடன் தொல்லையை நீக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண்திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதே போல இந்த ஏறு சிங்கி கட்டை நீங்க டிஸ்பிளேல பாக்குறது தாங்க இந்த ஏறு சிங்கி கட்டை. இந்த கட்டை வீட்டில் நம்ம வச்சிருந்தாலே அனைத்து விதமான முன்னேற்றங்களும் நம்மை தேடி வரும். பணவரவு பல மடங்காக பெருகும். இந்த கட்டையை தினமும் 5 நிமிஷம் நீங்க உங்களுடைய வலது கையில புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. அந்த கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். இந்த ஏறு சிங்கி மிகவுமே தெய்வீக தன்மை கொண்டது. விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த கட்டைகளை நம்ம எடுக்கிறோம். நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டியில கூட போட்டு வச்சுக்கலாம், அல்லது பூஜை அறையில கூட நீங்க வைக்கலாம். அதே போல நீங்க டிஸ்பிளேல பார்க்கக்கூடியது வைஜெயந்தி மாலை. சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே அது ரொம்ப தாமதமாக முடியும். 10 நாட்கள்ல முடிய வேண்டியது 1 மாதமாகும். அப்படிப்பட்ட காரிய தடைகள் ஃபேஸ் பண்றவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது உடனடியாக எடுத்த காரியம் வெற்றி பெறும். பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை தரக்கூடியது. அடுத்ததாக கோமதி சக்கரம். உங்க நிறைய பேருக்கு தெரியும். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய மணி பர்ஸ், வேலட் அல்லது கேஷ் பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சாலே அது நல்ல பண ஈர்ப்பை தரக்கூடியது. அடுத்ததாக கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த லாவா மாலைகள். அதிகமான டென்ஷன், கோபம் வரவங்க இந்த லாவா மாலையை அணியலாம். உடலிற்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இதை தாண்டி ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா மன அமைதியை தரக்கூடியது இந்த லாவா மாலை. சோ இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான மற்ற எல்லா தகவல்கள், இதனுடைய விலை பட்டியலை சொல்லிடுவாங்க. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.